மருமகளே ராதா, இங்க வா. சொல்லுங்க அத்தை. ராதா, சமையல் வேலை ஆயிடுச்சாமா? ஆயிடுச்சுங்க அத்தை. அத்தை சாப்பிட போலாம், வாங்க அத்தை. மருமகளே ராதா, வாமா சாப்பிடலாம். வரங்க அத்தை. ராதா, சாப்பாடு என்ன செஞ்சிருக்க? நல்லாவே இல்லை, ஏன் இப்படி பண்ற? அத்தை, உங்க ஹெல்த்துக்கு நல்லதுன்னு தான் அத்தை உப்பு காரம் கம்மி பண்ண. ராதா, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க உனக்கு கஷ்டம் சொல்லு. ஏன் ஹெல்த்து நீ எதுக்கு சொன்னா போய் சொல்லின்னு இருக்க? அத்தை, உங்க ஹெல்த்து நல்லா இருக்கணும்னு தான் அத்தை. ராதா, போதும், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. என் ஹெல்த்தை பார்த்துக்க, எனக்கு தெரியும். நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீயே சாப்பிடுது. அத்தை, ஹெல்த்துக்கு தான் நம்ம பார்க்குறோம். அத்தை ஏன் இப்படி நம்ம மேலே பேஜார்படுறாங்க? ராதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் லிஸி, நல்லா இருக்கேன். நானே உன்னை மீட் பண்ணலான்னு இருந்தேன் லிஸி, நீயே வந்துட்டு. சந்தோஷமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் பேசணும் மனசை விட்டு. ராதா, என்னாச்சு? லிஸி, ஃபேமிலிக்குள்ளே என் மாமியார் மேலே நான் ரொம்ப கேர் எடுக்கேன் லிஸி. என் மாமியார் என்னை திட்டினே இருக்காங்க, எதுக்குன்னு தெரில, எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ கூட என் மாமியார் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் லிஸி. ராதா, மாமியார் மேலே நீ கேர் எடுக்கிறது, உன் ஹெல்த்தை நீ பாரு. ஃபஸ்ட்டு நீ நல்லா இரு. மாமியார் எதுக்கு நீ கேர் எடுக்கிறது? இப்படியெல்லாம் இருக்க முடியாது லிஸி என்னால். ராதா, நான் வரேன். சரி லிஸி, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு, அத்தையை போய் பார்க்கணும். அத்தை உடம்பு கேர் எடுத்து நம்ம பார்க்கணுங்க. அப்பா, அத்தை ஏன் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க? இப்போ வீட்டுக்கு போனோன்னே அத்தையை சாப்பிட கூப்பிடுங்க. அத்தை, 2 நாளாச்சு நீங்கள் வீட்டில் சாப்பிடல, வாங்க அத்தை சாப்பிட்றதுக்கு. ராதா, உப்பு காரம் இல்லாத சாப்பாடு நீயே சாப்பிடு. என்னை எதுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க? நான் 2 நாள் வெளியில் ஹோட்டலில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீயே சாப்பிடு போ, எனக்கு வேண்டாம். சரிங்க அத்தை, நான் வரேன். நம்ம போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலாம், டைம் ஆயிடுச்சு. ராதா, வயிறு வலி ரொம்ப இருக்கு ராதா. ராதா, என்ன அத்தை வாய்ஸ் மாதிரி இருக்க? அத்தை, அத்தை, என்னங்க ஆச்சு அத்தை? ராதா, வயிறு வலி தாங்க முடியல ராதா, ஏதாவது செய். என்னால் வலி தாங்க முடியல, ரொம்ப வயிறு வலி இருக்கு. அத்தை, டாக்டர் கூப்பிடுறேன் இருங்க. என்னம்மாச்சு? டாக்டர், ரொம்ப வலி அதிகமாக இருக்குங்க டாக்டர். வயிறு என்ன ஒன்றும் புரியல டாக்டர், ரொம்ப வலியாக இருக்கு. என்னம்மா வீட்டில் சாப்பாடு? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நேற்று வீட்டில்? டாக்டர், 3 நாளாக வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டர். எனக்கு உப்பு காரம் வீட்டில் மருமக கம்மியாக போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல, அதனால் வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டர். ஐயோ கடவுளே, நான் தானே உன் மருமக ராதா கிட்ட உப்பு காரம் கம்மி பண்ணி சாப்பாடு கொடுக்க சொன்னேன். என்னம்மா செஞ்சீங்க? உன் ஹெல்த்துக்கு நீயே பிரச்சனை தேடிட்டியம்மா. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுமா. இப்போ நான் டேப்லெட் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ராதா இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ராதா தான் என் மேலே கேர் எடுத்திருக்காங்க போல இருக்கு. ராதா மேடம் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களாம்மா, உங்களுக்கு உப்பு காரம் கம்மி பண்ணி போட சொல்லி சாப்பாடு. நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டுட்டு வெளியில் போய் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்துக்கு நீங்களே பிரச்சனை தேடிக்கிட்டீங்களாம்மா. ராதா மேடம் இந்த மாதிரி மருமக உங்களுக்கு கிடைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. சரிங்கம்மா, நான் டேப்லெட் ராதா மேடம் கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறம்மா, வரேம்மா. என் மருமக என் மேலே கேர் எடுத்திருக்கா. நான் தான் என் மருமக ராதாவை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன். என் மருமக எனக்கு கிடைச்சது நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். என் மருமகளை நான் பார்க்கணும். ராதா, அத்தே, இதை வந்துட்டு அத்தே. அத்தே சொல்லுங்க அத்தே, இப்போ எப்படிங்க அத்தை இருக்கு வலி? மருமகளே ராதா, வந்து என் பக்கத்தில் உட்காருமா. வலி எனக்கு கொஞ்சம் கம்மியாதாம்மா இருக்கு உன்னை நினைச்ச பிறகு. அத்தை, டேப்லெட் எடுத்துட்டு வரேங்க அத்தை. டாக்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்கின்னு வந்துட்டு இருக்கேன் அத்தை, எடுத்துட்டு வர சாப்பிடுங்க. மருமகளே ராதா, சமையல் செய்யுமா, சாப்பிட்டு பேசலாம். அத்தை, நான் சமையல் செய்வா? என்னங்க அத்தை சொல்றீங்க? நீங்க சாப்பிட்றீங்களா? ராதா, ஃபர்ஸ்ட் போய் சமையல் செய்யுமா, சாப்பிட்டு பேசலாம். சரிங்க அத்தை. மருமகளே ராதா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா. நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்ததெல்லாம் நான் உன் மேலே கோவப்பட்டு வெளியில் போய் சாப்பிட்டேன், தப்புமா. இனி வெளியே எங்கேயுமே சாப்பாடு நான் போய் சாப்பிட மாட்டேன். இனி உன் சாப்பாடு தான் எனக்கு எல்லாமே. ராதா, வெளியில் போயிட்டு வரலாம் வாமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாமா, வெளியே போயிட்டு வரலாம். அத்தை, இப்போ டேப்லெட் போட்ட பிறகு எப்படிங்க அத்தை இருக்கு வலி?
ராதா என் மேலே கேர் எடுத்துட்டு இருக்காதம்மா, உன்னையும் நீ பார்த்துக்கோ. உன்னை நீ பார்த்துக்கினாதான் என் பையனை பார்த்துக்க முடியும். ஏம்மா என் மேலே இவ்வளோ அக்கறை காமிக்கிற? அத்தை நீங்களும் அவரும் நல்லா இருந்தா தான் அத்தை நான் நல்லா இருப்பேன். ராதா, சித்தார்த் நல்ல பொண்ணாக தான் தேர்ந்தெடுத்திருக்காமா. கிளம்பலாமாம்மா? இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கு ராதா, நம்ம கிளம்புவோமா? ராதா, அத்தை. ராதா, என்னோட மருமக இல்லம்மா, நீ என்னோட பொண்ணு. அத்தை, ஒவ்வொரு வீட்லேயும் மருமகங்க மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எல்லா ஃபேமிலியும் நல்லா இருக்குங்க அத்தை. ராதா, ஒவ்வொரு வீட்லேயும் மாமியாரை மருமகங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா மாமியாரும் என்ன மாதிரியே புண்ணியம் செஞ்சவங்களாவே இருப்பாங்க இல்லையா ராதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.